அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அப்துல்லா, ஃபாரூக் என்பவர் நண்பர்கள் இருவரும். நான் அப்துல்லா ஃபாரூக்கிடம் சில தொகையை பணத்தை கடனாக பெற்றிருந்தார். ஃபாரூக் அப்துல்லாவுக்கு ஒரு அவகாசம் கொடுத்தார். சில காலம் அவகாசம் கொடுத்திருந்தார். அந்த அவகாச நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டன. ஆனால் ஃபாரூக்கிடம் அப்துல்லா பணத்தை திருப்பி தர அவரால் முடியவில்லை. எவ்வளோ முயற்சி செய்து பார்த்தார், அவரால் தர முடியலை. திரும்ப தன் நண்பனாயிற்றேன்ட்டு ஃபாரூக் திரும்பவும் அப்துல்லாவுக்கு சில நாட்கள் அவகாசம் தர்றார். அப்போவும் அவரால் தர முடியல. வேறு வழி இல்லாமல் ஃபாரூக் என்ன செய்கிறாரு, வழக்கு பதிவு செய்துடுறாரு. கோர்ட்டிலேருந்து அப்துல்லா கோர்ட்டுக்கு வந்தவுடன் அப்துல்லாவை ஜட்ஜு விசாரித்து, உங்களுக்கு 30 நாள், 1 மாதம் அவகாசம் தருகிறேன். அந்த 1 மாதத்திற்குள் நீங்கள் இந்த பணத்தை கட்டவில்லைட்டா இந்த வழக்கு உங்களுக்கு எதிர்ப்பாக மாறும், உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜை அனுப்பி விட்றாரு. அவர் வீட்டுக்கு அப்துல்லா மிகவும் மனசு கஷ்டப்பட்டு, ஆனால் தொடர்ச்சியாக காலையிலேருந்து இரவு வரை தொடர்ச்சியாக தருத் பாக் படித்து கொண்டே இருக்கிறார். அல்லாவிடம் துவா கேட்டுக்கொண்டே இருக்கிறார். 1 நாள் 2 நாள் கிடையாது, 26 நாள் கழிந்து விட்டது. 27வது நாள் அவர் தூங்கிய பொழுது அவருடைய கனவில் ஒரு குரல், நீ அப்துல்லா நீ கவலைப்படாதே, உன்னுடைய கடன் அடைக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்ட மாதிரி கனவில் அவருக்கு தோன்றுது. அந்த அந்த குரலை கேட்டவுடன் அவர் திடுக்கிட்டு எழுதுகிறார். இது கனவு நம்ம பார்த்துருக்குறோமே, இது அவசியம் நடந்து விடுமா என்று மனதில் ஒரு சந்தோஷம், ஆனால் ஒரு சந்தேகத்துடனே அவர் திரும்ப அடுத்த நாள் தருத ஷரீஃப் படிக்க ஆரம்பிக்கிறார். 28வது நாள் இரவும் அடுத்த நாளும் அவருக்கு ஒரு கனவு வருகிறது. அதில் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் தோன்றி, அப்துல்லா நீ கவலைப்படாதே, உன்னுடைய கடனை அந்த கோர்ட்டில் உள்ள பெரிய அதிகாரி இஸ்மாயில் என்பவர் உன்னுடைய கடனை அடைத்து விடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அவருடைய கனவில் கூறுகிறார். இவர் காலையில் எழுந்திரிச்சோன்னே இவருக்கு தாங்க முடியாத சந்தோஷம். முதல் சந்தோஷம் என்னன்னா, நான் படித்த தரூது அல்லாஹு தாலாவால் ஏற்கப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை என்னுடைய தரூத் போய் சேர்ந்து விட்டது என்ற ஒரு சந்தோஷம். இரண்டாவதாக நம்மளுடைய கடனை அடைத்து விட முடியும் என்று நபிகள் நாயகமே சொல்லிவிட்டாரே என்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்தார். அப்புறம் அவர் யோசித்து பார்க்குறாரு, சரி நம்ம கனவு பார்த்தோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடம் கூறியதை நாம் பார்த்தோம். ஆனால் கோர்ட்டில் மற்ற மக்கள் எல்லாம் நம்புவாங்களா, இது பொய்ன்னு நினைக்க மாட்டாங்களா, அதற்கு ஒரு ப்ரூஃப், அதற்கு ஒரு எவிடன்ஸ் இல்லை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு அந்த நாள் கடைசி நாள் 30வது நாள் அடுத்த நாள் காலையில் இதுக்கு போகணும். 29ஆம் தேதி நைட்டு அவர் படுக்கிறார். இதை யோசிச்சுட்டு தருத ஷரீஃப் படிச்சுட்டு படுத்துடுறார். படுத்தா திரும்பவும் கனவில் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் தோன்றி, அப்துல்லா நீ கவலைப்படாதே, உன்னுடைய தொகையை பெரிய அதிகாரி இஸ்மாயிலுங்கிறவர் நிவர்த்தி கட்டிவிடுவார், நீ கவலைப்படாதே. அப்போ அப்துல்லா அவர்கள் கனவிலேயே கேட்கிறார்கள் நபிகள் நாயகத்திடம், நான் போய் சொன்னால் யாராவது நம்புவாங்களா, அதற்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் ப்ரூஃப் கேட்பாங்களே மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீ அந்த பெரிய அதிகாரி இருக்கிறாரே, இஸ்மாயில் என்கின்ற அதிகாரிக்கும் கடவுளுக்கும் இருக்கிற ஒரு ரகசியத்தை உன்னிடம் கூறுகிறேன், அந்த ரகசியத்தை போய் அவரிடம் போய் கூறு, அவ்வாறு கூறினால் அவர் அவசியம் நம்பி உனக்கு பணத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி, அந்த ரகசியமானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தரூதை இஸ்மாயில்ங்கிற அதிகாரி காலையில் ஃபஜருக்கு பிற்பாடி 5000 தடவை, ஒரு முறை 2 முறை கிடையாது, 5000 முறை அவர் தரூத் படிப்பாராமா. அப்படி படிக்கும்போது யாரிடம் பேச மாட்டார், எந்த அந்த 5000 முடிகிற வரை அந்த இடத்தை விட்டு கூட நகர மாட்டாராம். அது அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டவுடனே நம்மளுடைய அப்துல்லாவுக்கு ஒரு நம்பிக்கை விடுகிறது. காலையில் எந்திரிச்சு மனசு ஒரு குதூகூலமாக ஒரு நம்பிக்கையுடன் கோர்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே கோர்ட்டில் ஜட்ஜ் இருக்கிறாரு, அந்த கடன்
கொடுத்த ஃபாரூக் இருக்கிறாங்க, அந்த பெரிய அதிகாரி இஸ்மாயில் இருக்கிறாரு, நம்ம அப்துல்லாவும் இருக்கிறாங்க. அப்துல்லா வந்து கூண்டில் ஏறினோடனே ஜட்ஜி கேட்குறாரு, என்னப்பா பணம் கொண்டு வந்துட்டியா அப்படின்னு. இல்லை ஜட்ஜி சார், நமக்கு என்கிட்ட ஒரு சல்லி பைசா கூட கிடையாது. நான் எத்தனையோ இந்த ஒரு மாதம் பூரா நான் வந்து முயற்சி செய்துட்டேன், ஆனால் எனக்கு வந்து ஒரு பணமும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து இங்கே இருக்கிற உயர் அதிகாரி இஸ்மாயில்ங்கிறவர்கிட்ட நான் வந்து ஒரு மெசேஜ் சொல்லணும், அதற்கு மட்டும் நீங்கள் வந்து எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜட்ஜு வந்து சரின்னு சொன்னோன்னே இஸ்மாயில் அதிகாரியும் அப்துல்லாவும் ஒரு தனி அறைக்கு போகிறாங்க. இஸ்மாயில் கேட்குறாரு, என்கிட்ட என்ன மெசேஜ் இருக்குது, யாருடைய மெசேஜை நீ கொண்டு வந்திருக்கிற என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அப்துல்லா சொல்கிறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மெசேஜை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய கனவில் நபிகள் நாயகம் வந்தாங்க, வந்து உங்களை வந்து என்னுடைய கடனை அடைக்கும்படி கூறுனாங்க அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல இதை கேட்டோடனே இஸ்மாயில் அவர்களுக்கு மிகவும் சந்தோஷம். அப்படியே ஒரு சந்தோஷத்தில் அவர் வந்து உடனே சஜ்தா செய்து சுக்ரியா செல்கிறார். ஏன்னா நான் என்னுடைய தரூது வந்து அல்லாவால் ஏற்கப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை சென்று விட்டது. அவர் வந்து கபூலாக்கியதால் தான் அவர் வந்து இந்த அப்துல்லா வழியாக நமக்கு வந்து இந்த மெசேஜை வந்து அல்லாஹ் தாலா நமக்கு கேட்க வைத்திருக்கிறார் என்று அவர் வந்து மிகவும் சந்தோஷப்படுகிறார். அப்புறம் சொல்கிறாங்க, நான் இதை எப்படி நம்புவது அப்படின்னு சொல்லி இஸ்மாயில் கேட்குறாரு. கேட்டவுடனே நமது அப்துல்லா சொல்கிறாங்க, உங்களுக்கும் அல்லாவுக்கும் நடுவில் ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் அனுதினமும் காலை ஃபஜருக்கு பிறகு 5000 முறை நீங்கள் வந்து யாரிடம் பேசாமல் ஒரு தருது கூட மிஸ் ஆகாமல் 5000 தடவை நீங்கள் அனுதினம் வந்து நபிகள் நாயகம் மேல் நீங்கள் தரூத் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து அவருடைய சந்தோஷத்துக்கு அளவில்லாமல் போயிடுது. சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, 9000 ரூபாய், 3000 கிடையாது, 9000 ரூபாய் எடுத்து அப்துல்லா கையில் கொடுக்குறார். உடனே அப்துல்லா சொல்கிறாங்க, என்னுடைய கடன் 3000 தானே, நீங்கள் எதுக்கு 9000 ரூபாய் தர்றீங்க? என்னென்ன என்னுடைய நபியுடைய உம்மத்து, நான் என் வாழ்நாள் பூராவும் நான் அவருக்காக தரூத் படித்து கொண்டிருக்கேன். ஆனால் உன்னுடைய கனவில் வந்து என்னுடைய தருதை வந்து அவர் வந்து ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு சான்றும் கிடைத்து விட்டது. அவர் சொன்ன பிற்பாடி நான் எப்படி அதை நிறைவேற்றாமல் இருப்பேன்? அவர் சொன்னதற்காக 3000ம் அவர் வந்து என்னுடைய தருதை ஏற்றுக்கொண்டது என்று உம்மத்தாக இருந்ததால், அவருடைய உம்மத்தாக இருந்ததால் இந்த 6000 ரூபாவை எக்ஸ்ட்ரா உனக்கு தர்றேன், இதை எடுத்துகிட்டு போய் நீ ஒரு தொழிலை ஆரம்பி, உன் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு உதவிக்கு இது ஆகும் அப்படி சொல்லி 9000 ரூபாய் கையில் வாங்கினோன்னே அப்துல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு சல்லி காசு கூட கையில் இல்லாமல், கடைசி நிமிஷம் வரைக்கும் எந்த உதவியும் இல்லாமல், யாருடைய உதவியும் கிடைக்காமல் இருந்த ஒரு நபருக்கு அவருக்கு நினைத்ததை விட 3 மடங்கு அவருக்கு கையில் கிடைத்தவுடன் மிகவும் சந்தோஷமாக அந்த ஜட்ஜுக்கு முன்னாடி வந்து என்ன அந்த 3000 ரூபாய் என்னுடைய கடனை வந்து உங்கள்கிட்ட அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3000 ரூபாவை கொடுக்குறார். ஜட்ஜு ஆச்சரியப்பட்டு போகிறார். ஏன்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட சல்லி காசு இல்லைன்னு சொன்னார். அது எப்படி போய் அந்த அதிகாரியை பார்த்து வந்த உடனேயே 3000 ரூபாய் கட்ட எப்படி இவரால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார், என்ன நடந்தது இதையெல்லாம் சொல்கிறாங்க. நபிகள் நாயகத்தை பார்த்ததை அனைத்தையும் அவர் சொல்கிறார். சொன்னோடனே நம்ம ஜட்ஜ் ஐயா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, நானும் அவருடைய உம்மத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னிடம் இருந்த 3000 ரூபாய் எடுத்து, நீ வந்து இதை கட்ட வேண்டாம், உன்னுடைய கடனை நான் அடைத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 3000 ரூபாய் கட்டுறாரு, கட்டி முடிச்சிடுறாரு. அப்போது வந்து இந்த கடனுக்காக வழக்கு தொடுத்தார் இவருடைய நண்பர் ஃபாரூக். அவர் வந்து நானும் வந்து நபிகள் நாயகத்தை மிகவும் நான் அவர் மீது அன்பு வைத்து, என் உயிரை மேலாக நான் அன்பு வைத்திருக்கிறேன், அவருடைய உம்மத்தான நான் இந்த உதவி கூட நான் செய்யாவிட்டால் எப்படி? அந்த பேப்பர் கொடுங்க ஐயா, நான் வந்து எழுதி தந்துடுறேன், இந்த வழக்கையே தள்ளுபடி செய்யும்படி நான் எழுதி தந்துடுறேன், இவர் கடன் வாங்கியதை நான் தள்ளுபடி செய்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரூக்கும் சொல்லிடுறார். இந்த உடனே நம்மளுடைய அப்துல்லா சொல்கிறாங்க ஜட்ஜுக்கிட்ட,
ஃபாரூக்கே வந்து கடனை தள்ளுபடி செஞ்சிட்டாரு. இந்தாங்க இந்த 3000 ரூபாய் நீங்கள் கொடுத்த பணத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேருக்காக நான் கொடுத்த பணத்தை நான் திருப்பி வாங்க மாட்டேன். உன்னுடைய செலவுக்காக வைத்துக்கொள், உன்னுடைய வேலைக்காக வைத்துக்கொள், உன்னுடைய வருமானத்திற்காக வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். யோசிச்சு பாருங்க, நாம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அனுப்பிய தரூதானது மனதால் நாம் நினைக்கணும். முதலில் வந்து தரூத் அனுப்பியதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கனவில் வந்தார். நம்முடைய தேவைகளை அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து வைத்தார். அதுவும் ஒன்றல்ல 3 மடங்காக நமக்கு திருப்பி கொடுத்தார். நமக்கு வாழ்வாதாரமே இல்லை என்று நாம் நினைக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை தான் இது இருக்கிறது. அதனால் நாம் வந்து நம்பிக்கையுடன் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நமது நபிகள் நாயகம் எந்த கஷ்டமானாலும் சரி, கடனாகட்டும், உங்களுடைய வேலையாகட்டும், இல்லை ஏதாவது ஒரு உங்களுக்கு தேவை என்றால் இம்மை மறுமைக்காக எல்லா தேவைக்கும் நீங்கள் வந்து தரூத் ஷரீஃபை படியுங்கள். இன்று வெள்ளிக்கிழமை நீங்கள் அசரிலிருந்து மஹ்ரிப் வரை நீங்கள் வந்து படித்து துவா கேளுங்கள். உங்கள் ஹலாலான ஹாஜத்துக்கள் அனைத்தும் பூர்த்தியாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.